தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோணும். கிருபாசன தண்டையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. காலகாலமா கிறிஸ்தவர்களா வாழ்றவங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம் இருக்குதுன்னா, என்னவோ தெரியல ஆண்டவர் இன்னைக்கு அதனாலதான் இவங்களுக்கெல்லாம் இந்த வருகை பற்றிய செய்தியெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா கேட்பாங்க. வருகை ஆண்டவர் எப்ப வந்துடுறாரு, நாளைக்கா நாள் என்னைக்கா 10 நாள் கழிச்சா? ஏன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி பேசுறதெல்லாம், ஏன்னா நம்ம ஆட்கள் பாருங்களேன், என்ன வந்தாலும் அதை வருகையோட கனெக்ட் பண்ணி நம்ம ஆட்கள் சிலர் பேசுவாங்க. நீங்க பாருங்களா, நாளைக்கு மழை வருகிறது, ஆண்டவர் வருகிறார். ஜப்பானில் பூகம்பம் வந்து விட்டது, ஆண்டவர் வருகிறார். ஆமா, சென்னையில் வெள்ளம் வந்து விட்டது, ஆண்டவர் ஆண்டவர் 2000 வருஷமா வரேன் தாண்டா சொல்லுகிறாரு. நீங்க சொல்றத பார்த்தா இதுக்கு பேரு எஸ்கெட்டோஃபோபியான்னு சொல்லுவாங்க. இதை தியாலஜிக்கல் டேர்மில் கடைசி காலத்தை பற்றிய பயம் ஜனங்களை எப்பவுமே அதை பற்றி கொஞ்சம் சொல்லியே பயமுறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறது. சரியா? பயப்படாதீங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க தானே, ஆமாவா இல்லையா? ஆண்டவர் வந்தால் நீங்கள் போவீங்க. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் எதை எதிர்நோக்கி இருக்கிறீங்க? ஆண்டவர் வருகை தானே எதிர்நோக்கி இருக்கிறீங்க. அப்புறம் ஏன் பயப்படணும்? இது எப்படி இருக்குதுன்னா, வீட்டில் பிள்ளைங்க அப்பா எப்போ வருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க அப்பா வந்தால் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறது. ஏன் ஓடி போய் ஒழிஞ்சிக்கணும்? எப்போ வருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆசையில் தானே. பயப்படுறவன் யாரு? பயப்படுறவன் யாருங்க? அப்பா வரும்போது வெளியில் ரோட்டில் விளையாடின்னு இருக்கிறவன், சும்மா டிவி பார்த்துன்னு இருக்கிறவன், வீடியோ கேம்ஸ் விளையாடுறவன், ஐயோ வந்துட்டா படிக்கலையேன்னு கேட்க போறாருன்றவன் தான் பயந்துட்டு இருக்கணும். நீங்கள் தான் அவர் எப்போ வருவார் தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? பிரைஸ் காட். ஆமென். ஆமாங்க. அதனால இந்த பயமுறுத்துற ஆளுங்களுக்கெல்லாம் அந்த பயமுறுத்துற செய்தியெல்லாம் ஆமாம்மா அவர் சொல்றது கரெக்டு தாங்க, அம்மா நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பா வருகைக்காக தான் வாழ்கிறோமே நம்ம. வேற வாழ்க்கை என்ன இருக்குது உங்களுக்கு? வேற வாழவே முடியாது நீங்க. ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள். நீங்க அவரை எதிர்பார்த்து தான் வாழ்ந்துகிட்டே இருக்க முடியும். அவரை எதிர்பார்த்து வாழலைன்னா நீங்க ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கை வேற விதமா இருக்குதுன்னா நீங்க சரியா ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அதனால ஒழுங்கா ரட்சிக்கப்படுங்க. பிரைஸ் காட். ஆமென். விளங்குதா உங்களுக்கு? அப்ப பரலோகம் கன்ஃபார்ம். ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இந்த நித்திய ராஜ்யம், அழியாத வாடாத மாசற்ற இந்த சுதந்திரமானது நிச்சயமாய் நமக்கு இருக்கிறது. ஆகவே பரலோகத்துக்கு போயிடுவீங்களா? சில ஆட்கள் பிரசங்கம் பண்றதை கேட்டாலே நமக்கு ஒரு டவுட்டா இருக்குது. இன்று மரித்தால் நீ எங்கே இருப்பாய் என்று சிந்தித்து பார். இது காஸ்பல் மீட்டிங்ல பேசுவாங்க. அப்பெல்லாம் திரளான புறஜாதி மக்கள் வருவாங்க, அவங்களுக்கு நடுவில் இதை பேசுவாங்க. அநேகமாயிரம் மக்கள் மனம் திரும்பி ஒப்பு கொடுப்பாங்க. இப்போ நம்மால் இதை சபையில் பேசுகிறாங்க. இப்பொழுது நீ மரித்தால் எங்கே இருப்பானா இவனுக்கு திரும்ப டவுட் வந்துடுது. ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் அவர் சொல்கிறது, நாம் எங்கே இருப்போம்னு தெரியலையே. நம்மால் வேற ஜபம் வேற பண்ணுறான். என்ன ஜபம்னா, ஆண்டவரே பரலோகத்தின் ஒரு ஓரத்தில் பெருக்குவதற்கு எங்களுக்கு இடம் தந்துடும்ப்பா. இவன் என்ன நினச்சிருக்கான், பரலோகம் ஒரே குப்பையாக இருக்குது போல இருக்குதுன்னு. அங்க இவன் பெருக்கிற புத்தி இவனை விட்டு போல பாருங்க. பரலோகத்தில் நான் பெருக்குகிறேன் ஆண்டவரே, பரலோகத்தில் தண்ணி எடுத்து ஊற்றுகிறேன், பரலோகத்தை முழுவுகிறேன். அது பரலோகையா? தங்க வீதி அங்க இடமெல்லாம் சுத்த பொண்ணாமே, எல்லாம் வைர கற்கள், விலையேற பெற்ற கற்களால் நிறைஞ்சிருக்குது. குப்பெல்லாம் அங்க ஒன்றும் கிடையாது. தீட்டும் அசுத்தமா இருக்கிற ஒன்றும் அங்க கிடையாது. அங்கே அற்புதமான நகரம், ஆண்டவர் வாசம் பண்ணுற நகரம். அதனால் அங்கே போய் நான் பெருக்கிறேன், தண்ணி எடுத்து ஊற்றுறேன். ஆண்டவரே நான் அங்கே காஃபி போடுகிறேன், ஆண்டவரே காலம் அகுகிறேன், தைலம் தேய்த்து விடுகிறேன். இதெல்லாம் வேணாம். நான் முடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பாதத்தை தொடச்சிட்டே இருப்பேன்ப்பா, மரியாள் மாதிரி. இந்த காலை நான் பிடிச்சிக்கிறேன், அந்த காலை மரியாள் பிடிச்சிட்டான் அப்படின்லாம் நீங்கள்
ஆமாம், அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. அதெல்லாம் என்ன அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் அங்கே தேவனுடைய புத்திரர்களாய், ஆமாம், சகல மகிமையும் புரிந்தவர்களாய் தேவனை நீங்கள் துதித்து கொண்டிருப்பீர்கள். ஆமென். ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை தான் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். நீங்கள் உங்கள் புத்திகளெல்லாம் ஏதாவது இந்த மாதிரிலாம் யாராவது சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் தயவுசெய்து தூக்கி போட்டுட்டு நீங்கள் பரலோகத்தின் பிரஜைகள் என்பதை உணருங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிங்கள். தீத்து 3:6. தீத்து 3:6. தமது கிருபையினாலே, நல்லா கவனிங்க, இந்த அதை வாசிச்சிருங்க, நான் சொல்லிடுறேன். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி, கவனிங்க, கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக. அப்ப நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கை, நல்லா கவனிக்கணும். நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுங்க, நல்லா தெரிஞ்சுங்க. நான் அடிக்கடி சொல்றேன் இல்லையா, ரட்சிக்கப்பட்டீங்களான்னா அப்படி கேட்கறேன்ல, அதுக்கு அர்த்தம் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்றேன். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டார்னா அவருக்கு 2 நிச்சயம் இருக்கும். ஒன்று, தன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதான ஒரு நிச்சயம் அவருடைய உள்ளத்துல உண்டாயிருக்கும். அதுக்கு பேர் தான் ரட்சிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். 2வது, நான் பரலோகத்துக்கு போவேன் என்கிற நிச்சயம் உண்டாயிருக்கும். அதுக்கு பேர் தான் ரட்சிக்கப்பட்டோன்னு அர்த்தம். பிரைஸ் காட். ஆமென். என் பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்திருக்கிறார் என்கிற நிச்சயமும், நான் பரலோகத்தின் பிரஜை என்கிற நிச்சயமும் யார் ஒருவருடைய உள்ளத்துல உண்டாயிருக்கிறதோ அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. இந்த 2மே உங்க உள்ளத்துல இல்லைன்னா நீங்க சரியா மனம் திரும்புங்க, நீங்க ரட்சிக்கப்படுங்க. பிரைஸ் காட். ஆமென். ஆமா, அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என் பாவங்களை மன்னித்திருக்கிறார், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நான் சொந்தக்காரனா இருக்கிறேன் என்கிற நம்பிக்கை, நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டாயிருப்பதுதான் நம்முடைய 2வது சுதந்திரம். அப்ப நல்லா கவனிங்க. முதல்ல நான் தேவனால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், 1. 2வது, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவன். ஆமென். அப்ப 2வது, பரலோகம் கண்டிப்பா போவோம், அது உங்களுக்கான சுதந்திரம். 3வதாக இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். வாசிங்க 3வது, 1 பேதுரு 3:9. 1 பேதுரு 3:9. தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து. நல்லா கவனிங்க, நீங்க எதுக்காக அழைக்கப்பட்டவர்கள்? ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிக்கணும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. இங்க 3வது மிக முக்கியமான காரியம் என்ன? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறவர்கள். சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறவர்கள். நல்ல சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறவர்கள். பிரைஸ் காட். நல்லா கவனிக்கணும். நான் இந்த ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை நான் கொஞ்சம் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அதாவது ஆவிக்குரிய அல்லது மறுமைக்குரிய, இப்படி சொன்னா கூட நல்லா இருக்கும், உள்ளான மனுஷனுக்குரிய ஆசீர்வாதங்கள்னு நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா அடுத்தது உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி நான் அடுத்ததா பேசுறதுனால இந்த இடத்தை நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்கள் ஆசீர்வாதங்கள், அதாவது அழியாத ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் சொந்தக்காரராக இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அழியாத ஆசீர்வாதங்கள். அப்படி எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும். அழியாத ஆசீர்வாதங்கள். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா அழியாத ஆசீர்வாதங்கள் நல்லா கவனிங்க. நீங்க பெற்றுக்கொள்ளுகிற ரட்சிப்பு, நீங்க பெற்றுக்கொள்ளுகிற பரிசுத்தாவின் அபிஷேகம், நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரங்கள், இதெல்லாம் பரத்திலிருந்து உண்டாகி உங்களை என்ன பண்ணுதுன்னா நிறைக்குது. இது இந்த உலகத்திலிருந்து கிடைக்கிறது இல்லை, இது தேவனாலே உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. இது மற்ற மனுஷர்களுக்கு கிடைக்காது. விளங்குதா உங்களுக்கு? விசேஷமாக ஒரு பரிசுத்தாவியின் பலன் வைங்களேன். இந்த உலகத்துல நம்மளோட சொந்த முயற்சினால நம்மளால பரிசுத்தமா வாழ முடியாது. சரியா? அப்ப
அதுக்காகத்தான் தேவன் என்ன பண்றாருன்னா அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு என்ன பண்றாருன்னா தருகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சியாய் நீங்க உலகம் முழுதும் வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பரிசுத்த ஆவியாகிய ஆசீர்வாதம், அப்ப நீங்க கண்களால் காண முடியாத நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு பாருங்க. இப்ப நீங்க கேட்கறீங்க பாருங்க, இந்த சத்தியம் இதெல்லாம் அதுக்குள்ள அடங்கும். பிரைஸ் காட், ஆமென். ஆமா, இதெல்லாம் பல நேரங்களில் பலருக்கு கிடைக்காதது. அப்ப நீங்க இதெல்லாம் பெற்றுக்கொள்றீங்கன்னா இந்த மாதிரி அழியாத பல ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்தரிக்க கூடியவர்கள். ஆமென். இதுக்கெல்லாம் நீங்க சொந்தக்காரங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய சகல நன்மைகளாலும் கர்த்தர் உங்களை வரங்களால நிரப்புவாரு, கனிகளால நிரப்புவாரு, தேவனுக்கு பயன்படுத்துவாரு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய கருவிகளை அவங்கள வைப்பாரு. இப்படி எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறவர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறவங்க. நான் இதெல்லாம் ஜஸ்ட் இந்த உயில வாசிச்சிட்றேன் கடகடன்னு. ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, அதுக்குள்ளே நிறைய இருக்குது. இப்போ இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னாலே நம்ம எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுது. தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவங்க நீங்கள் எப்படி இருக்கணுன்றதெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்க முதல்ல. அதுக்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆண்டவர் உன்னை அழைச்சதே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு. ஆமென். சரி, அப்ப இதை அழியாத ஆசீர்வாதங்கள் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இப்ப இதுதான் நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க கஷ்டமா இருந்தாலும் இதை நம்புங்க, உங்களால் இதை கொஞ்சம் நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னன்னா நிறைய பேருக்கு இதை ஏற்றுக்கவே முடியாது. என்ன அப்படின்னா, 4வது ரோமர் 4:13. ரோமர் 4:13. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம். என்னது? உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம். போச்சு போங்க. 4வது உலகத்தையே உன் கையில் கொடுத்துட்டாரு. உலகமே உனக்கு தான். உலகம்ன்றதை விட இந்த பூமியே உனக்கு தான். என்னங்க இது, நம்ப முடியுதா இது? அதான் சொன்னேன் நான். சில நேரத்தில் இப்படி எல்லாம் பைபிளில் இருக்குது. இந்த மாதிரி குண்டெல்லாம் போட்டார்னா நம்மளால் நம்பவே முடியாது. இப்போ மற்றதெல்லாம் நீங்கள் ஏற்றுப்பீங்க. ஆமாம், விசுவாசத்தினால வர்ற நீதி கரெக்டு, பரலோக ராஜ்யம் ரைட்டு, அழியாத ஆசீர்வாதங்கள்னு சொன்னீங்க, அதெல்லாம் கரெக்டு. இப்போ இதில் என்ன போட்டிருக்குதுன்னா, உலகத்தை சுதந்தரிப்பான். என்ன போட்டிருக்குது? இதை மட்டும் நம்மளால என்ன பண்ண முடியலன்னா நம்பவே முடியல. உலகத்தை சுதந்தரிப்பான்னா இந்த பூமியில இருக்கிற எல்லா நன்மைகளையும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சுதந்தரிப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, பூமியும் அது நிறைவும் யாருடையது? நல்லா சொல்லுங்க. அது ஒத்துக்கிறீங்களா? பூமி எல்லாம் கர்த்தருடையதுன்னு ஒத்துக்கிறீங்க. அது நிறைவெல்லாம் கர்த்தருடையது, அதை ஒத்துக்கிறீங்க. வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையதுன்னு கர்த்தர் சொல்றது, அதை ஒத்துக்கிறீங்க தானே? அப்ப இப்ப 8:17 என்ன வாசிச்சீங்க? எதெல்லாம் தேவனுடையதோ அதுல என்ன வாசிச்சீங்க? இப்ப ரோமர் 8:17 என்ன வாசிச்சீங்க? நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே. தேவனுடைய சுதந்திரம் அப்படின்னா, தேவனுடைய சுதந்திரர் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய நேரடியான சுதந்திரர். நீங்க தேவனுக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் உங்களுக்கு சொந்தம். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? லூக்கா 15 இளைய குமாரன் அந்த போயிட்டு பாவெல்லாம் செஞ்சுட்டு அப்பா வீட்டுக்கு திரும்ப வருவான்ல. திரும்ப வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு கண்ணுக்குட்டி அடிச்சு விருந்து பண்ணுவாங்க. இந்த மூத்த பையன் வருவான், அப்பாவை பார்த்து கேட்பான், எனக்கு ஒரு கண்ணுக்குட்டி கூட கொடுக்கலையே, ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கலையேன்னுவான். அப்பா அவங்கிட்ட சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அப்பா அவங்கிட்ட சொல்லுவாரு, மகனே, என்னுடையதெல்லாம் உன்னுடையதுப்பா. இந்த வெளிப்பாடு கூட இல்லாம இருக்கிறியே, என்னுடையது எல்லாம் உன்னுடையது. அப்ப இங்க அந்த வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகமே கர்த்தருடையதுன்னா உலகத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் சகல நன்மைகளும் உங்களுடையதுன்னு வேதம் சொல்லுது. பாருங்க, நான் அடிக்கடி இந்த சில நேரங்களில் இந்த சினிமாவில் இருக்கிற பாட்டெல்லாம் சொல்றதுக்கு காரணம், சிஸ்டர் கூட சொன்னாங்க, ஏன் ரொம்ப சினிமா பாட்டெல்லாம் சொல்றீங்கன்னு. என்ன பண்ணுறது, சினிமாக்காரனுக்கு கிடைச்ச வெளிப்பாடு கூட நமக்கு கிடைக்கலையேன்றது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. சினிமாக்கார பாட்டு பாருங்க, நீங்களாம் இந்த பாருங்கள், நீங்கள் ரொம்ப பரிசுத்தவான்கள், ஏன் அளவுக்கு நீங்கள் பாவி கிடையாது. அதனால் நீங்கள் இந்த இந்த இப்படி ஒரு பாட்டு இருக்குது. எப்படி பாட்டுனா, உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னு.
ஓடும் நதிகள் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, எல்லாம் எனக்காகன்னு ஒரு கவிஞர் பாடுறாரு. இது எல்லாமே எனக்காக. அந்த ஆளுக்கு புரிஞ்சிருக்குது, உலகம் மொத்தம் எனக்காகத்தான் உண்டாக்கப்பட்டிருக்குது. இதையெல்லாம் நான் அனுபவித்து, நான் ஆண்டு, நான் சந்தோஷித்து, என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும்படி இதையெல்லாம் கடவுள் எனக்காக உண்டாக்கி இருக்கிறார்னு கடவுளை பற்றி அவ்வளோ தெரியாத ஒரு மனுஷன் எழுதுறாருன்னா, வார வாரம் கோயிலுக்கு போய் டெய்லி பைபிள் படிச்சு டெய்லி ஜெபம் பண்ற நமக்கு இதெல்லாம் எங்களது கிடையாது. உலகமா? ஐயோ வேணாம். சில ஆட்கள் பாருங்க, சில சபைகளில் போதனையே என்னவா இருக்கும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டியா அதோட என்ன பண்ணு செய்யிட்டா சில ஆட்கள்லாம் நான் என்ன நினைக்கிறேன்னா, ரட்சிக்கப்பட்ட அந்த நாள்லயே செத்துடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா, ரட்சிக்கப்பட்ட அடுத்த நாளே பரலோகம் போயிட்டியா, பரலோகத்துக்கு போகணும். இந்த பூமியில என்ன பண்ணக்கூடாது, நீ வாழவே கூடாது, இந்த பூமியில வாழவே கூடாது, சாப்பிடவே கூடாது. ஏன்னா சாப்பிட்டா என்ன ஆயிடும், சாப்பிட்டா அவ்வளோதான், உடம்பு பெருகிறோம், புத்தியெல்லாம் தாறுமாறா யோசிக்கும். அதனால எங்கேயாவது பாவம் செஞ்சு பாவத்தில் விழுந்துட போற. அதனால சாப்பிடாத, நல்லா ட்ரெஸ் போடாத, ட்ரெஸ் போட்டால் கூட ரொம்ப கலரெல்லாம் போடக்கூடாது, வெள்ளை வெளியேறுன்னு போடு, அதில் எதுவும் கிமிக்கி வச்சிடாத, சரிகை கிரிகை போட்டேன்னா அவ்வளோதான், பாவி ஆயிடுவேன். நீ பாவத்தில் விழுந்துட்டேன்னா பாவியே. அதனால் வெறும் கரெக்டாக போடு, காட்டனா போடு, பவுடர் அடிக்காத, தலையை முடிய வளர்க்காத, இல்லைனா வளர்த்துக்கோ, வெறும் சன்னியாசி ஆயிரு, வழிச்சிடு, பார்க்கறதுக்கு விகாரமாக இரு, உன்னை பார்க்கும்போதே தெரிஞ்சிடணும் ஐயோ பயங்கரமான ஆளுன்னு தெரிஞ்சிட்டு அதே மாதிரி வாழு, அப்படியே போயிட்டு பரலோகத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் போய் ஆமாம்மா கரெக்டியா, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, முடியும் போது பரலோகமே அப்படின்னு பாட்டு ஏன்னா இவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த பூமியிலேயே நம்ம வாழவே போகிறதில்லன்ற மாதிரி. கவனிங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து கடவுள் நமக்கு திட்டமிட்டிருக்கிற இந்த காலம் வரைக்கும் இந்த பூமியில் நம்ம வாழ போகிறோம். அது எவ்வளோ காலமாக இருந்தாலும் சரி, 5 வருஷமோ 10 வருஷமோ 50 வருஷமோ எவ்வளோ நாளாக இருந்தாலும் இந்த பூமி உங்களுக்கானது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பூமி உங்களுக்கானது. ஒரு டைமில் இந்த பூமியை ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்னா, நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதாம் கிட்ட இருந்து வஞ்சித்து இந்த நன்மைகளை எல்லாம் ஒருத்தன் ஏமாத்தி எழுதி வாங்கிட்டான். எப்படி ஏமாத்தி எழுதி வாங்கிட்டான்? அவன் சொல்றான், இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து என்ன சொல்றான் தெரியுமா? இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும் போது சொல்றான், இந்த உலகத்தின் சகல மகிமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன விழுந்து வணங்கையா உடனே உனக்கு கொடுத்துறேன்றான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பாரு குறுக்கோழியில வரல, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன்ட்டாரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஆமா, அவன் சொல்றான், நீ நைஸா என் காலில் விழுந்துரு, அப்படியே உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்றான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் டைரக்டா கோர்ட்ல பாத்துக்கிறேன், உன்னை எங்க வாங்கணுமோ எனக்கு தெரியும், அது உன் கையில இருக்குதுன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் அதை எங்க வாங்கணுமோ வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கவனிங்க, கொலோசேயர் 2:14 நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? ஆண்டவர் போய் சிலுவைக்கு போய் சிலுவையில எல்லா என்னென்னலாம் கேஸ் இருந்ததோ எல்லா கேஸையும் கேன்சல் பண்ணி, வேதம் சொல்லுகிறது, அங்க நீங்க படிச்சு பாருங்க. 2:14 என்ன இருக்கு? கொலோசையர் 2:14 நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து. நல்லா கவனிங்க, எத்தனை எஃப்ஐஆர் காப்பி போட்டிருந்தாங்களோ, எவ்வளவு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருந்தோ இந்த மனு மக்கள் மேல, கவனிங்க, அவ்வளவு குற்றச்சாட்டுகளையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போய் அந்த கேஸ் எல்லாம், அந்த சார்ஜ் ஷீட் எல்லாம் கேன்சல் பண்ணி, இது எல்லாம் என்னுடையது அப்படின்னு. கவனிங்க, பிசாசை தோற்கடித்து, அவனை நியாயமா சட்டப்படி தோற்கடித்து, இதையெல்லாம் நான் சொந்தம் கொண்டாடுகிற இந்த மனு வர்க்கத்தின் முந்தின ஆதாம் இழந்து போனதை நான் மீட்டெடுக்கிறேன், இனி நான் சுதந்திரவாளி என்று சிலுவையில வெற்றியா முழங்கினாரு. அல்லேலூயா. நான் சுதந்திரவாளி அப்படின்னு சொன்னார். அதனால தான் இங்க 8:17 நீங்க வாசிக்கிறீங்க, அவர் சுதந்திரவாளி ஆயிட்டார்னா கிறிஸ்துவோடு கூட நாம் உடன் சுதந்திரவாளின்னு அங்க வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அவர் சுதந்திரவாளி ஆனதுனால நீங்களும் நானும் உடன் சுதந்திரவாளியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மைகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. ஆபிரகாம் என்னத்தை சுதந்திரிப்பானா?
உலகத்தையே சுதந்தரிப்பான், மொத்த உலகத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்றேன்ட்டார். அப்ப ஆபிரகாமை பற்றி நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 24:1 சொல்லுது, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்காத ஏரியாவே இல்லை, எல்லா ஏரியாவிலையும் ஆசீர்வதிச்சிட்டார். எல்லா ஆசீர்வாதங்களும் ஆபிரகாமுக்கு வந்துடுச்சு. ஆதியாகமம் 24:1 வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதிச்சார். சகல காரியங்களிலும் ஆசீர்வதிச்சார். நல்லா கவனிங்க, நான் இங்க ஃபோக்கஸ் பண்றது முக்கியமா பூமிக்குரிய நன்மைகள், காணக்கூடிய ஆசீர்வாதங்களை தான் நான் சொல்றேன். பிரைஸ் காட், ஆமென். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஆபிரகாமும் நிறைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பெற்றிருந்தார். அதனால தான் அந்த ஆசீர்வாதம்ன்றத அழியாத ஆசீர்வாதங்கள் முதல்ல சொல்லிட்டேன் இல்லையா? இப்ப சொல்றது எல்லாம் முழுக்க முழுக்க என்னன்னா மெட்டீரியல் பிளெஸிங்ஸ். இந்த பூமியில நீங்க வாழ்வதற்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தேவன் நமக்கு தருகிறார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? நீங்க ஒத்துக்கலனாலும் அதான் உண்மை. 1 தீமோத்தேயு 6:17 சொல்லுகிறது. நான் அடிக்கடி சொல்ற வசனம், ஞாபகம் வச்சுங்க. இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தம் என்னங்க? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால், அல்லேலூயா, நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அவர் நன்மைகளால் உங்களை நிரப்பி நன்மைகளால் உங்களை திருப்தி ஆக்குறது தான் இந்த தேவனுடைய பிரதானமான வேலை. அப்ப 1 தீமோத்தேயு 6:17 சொல்லுகிறது. என்ன சொல்லுது? இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமல், இருமாப்பான சிந்தையா இருக்க கூடாது. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல், பெரிய நம்பிக்கையை கொன்ற கூடாது. நாம் அனுபவிப்பதற்கு, நல்லா கவனிங்க, அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா நாம் அனுபவிப்பதற்கு, எல்லாரும் சொல்லுங்க, அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும், இல்ல அனுபவிப்பதற்கு, சொல்லுங்க, அனுபவிப்பதற்கு. சில ஆட்களுக்கு இந்த வார்த்தையை கேட்டாலே ஐயோ பா அபத்தம்ன்றா, அனுபவிக்கிறதுக்குனாலே ஐயோ பா. நீங்க அனுபவிக்கிறதுக்கு, சொல்லுங்க, அனுபவிக்கிறதுக்கு நல்லா சாப்பிடுங்க. சில ஆட்கள் சாப்பிடும்போது நம்ம ஆட்கள் நினைக்கிறோம், நீ போஜன பிரியனா இருந்தால் தொண்டையில, போஜன பிரியனா இருந்தால் கத்தியவை, ஆனால் ஆரோக்கியத்துக்காக நல்லதெல்லாம் சாப்பிடுங்க. சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயா இதெல்லாம் விலையா இருக்குது ஐயா, இதெல்லாமா நம்ம வாங்கி சாப்பிட்றது? நல்ல விலை கொடுத்து வாங்கி சாப்பிடியா நல்லதை, ஆரோக்கியமானதை. பிரைஸ் காட், ஆமென். ஆமாம், சில ஆட்கள் பாருங்களேன், இந்த என்ன சொல்கிறது, ஏதாவது கொஞ்சம் உடம்புக்கு தேவையான, இப்போல்லாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சரியான ஊட்டச்சத்துக்கள் இல்லை, அதனால் நம்ம இந்த மாதிரி சக்கையான சாப்பாடு தானே சாப்பிட்றோம். அதாவது டாக்டர்ஸ் ஏதாவது நல்ல டானிக்கு இல்லைன்னா நல்ல ஏதாவது பவுடர் மாதிரி ஏதாவது எழுதி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் ஏதாவது எழுதி கொடுக்குறாங்கன்னா, அப்போ எனர்ஜி ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்குறதுக்கு, ஐயா அது 2000 ரூபான்றாங்கய்யா, சின்ன டப்பா 2000 ரூபான்றாங்கய்யா. 2000 ரூபாய்யா, 10,000 ரூபா இருந்தால் கூட வாங்கி குடியா நீ? அவ்வளோலாம் செலவு பண்ணால் என்னையா வருது? அவ்வளோலாம் நீ செலவு பண்ணியா? நீ தான் முக்கியம். பிரைஸ் காட், ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அவ்வளோலாம் செலவு பண்ணி இந்த உடம்பை வளர்க்கணுமாயா? அவ்வளோலாம் செலவு பண்ணி தான் இந்த உடம்பை வளர்க்கணும். நீ அவ்வளோ முக்கியம். நீ ஆண்டவருடைய ஆலயம், நீ தேவனே வந்து உனக்குள்ள வாழ்றாரு. பிரைஸ் காட், ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. சில ஆட்களுக்கு பாருங்களேன், அப்படி சாப்பிட்றதுல கஷ்டம், அவங்களுக்கு உடுத்துறதுல கஷ்டம். ஒரு நல்ல துணியை எடுத்து உடுத்த மாட்டாங்க. நீங்க பாருங்களேன், நம்ம போய் ட்ரெஸ் எடுக்க போகும்போது நம்ம போன உடனே எதை பார்க்கறது? ப்ரைஸ் டேக்கை பார்த்துருவோம். ஒரு 250 ரூபாயில் ஒரு சட்டை இருந்தால் கொடுங்களேன். ஏன்னா பட்ஜெட் அவ்வளோதான். கரெக்டு, கவனிங்க. பட்ஜெட்டு போட்டு வாழ்கிறது நல்லது தான், அது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நாமளும் பட்ஜெட் போட்டு தான் வாழ்கிறாள். ஆனால் இவ்வளவுதான் சட்டை நீ உடுத்தணும், இதுக்கு மேலே சட்டை நீ உடுத்தக்கூடாதுன்ற எண்ணம் இருக்குல்ல, அது தப்புன்னு சொல்கிறேன். பிரைஸ் காட், ஆமென். ஆமாம், அது டைம் வரும், நான் உடுத்துவேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஒருவேளை என்னால் வாங்க முடியாமல் இருக்கலாம். இன்றைக்கி ஒருவேளை நான் 250 ரூபாய் சட்டை போடுறதுக்கு தான் என் வருமானம் இருக்குதுன்னா நான் இப்படியே இருக்க மாட்டேன். நாளைக்கு 2000 ரூபாய் சட்டை போடுவேன். அல்லேலூயா. ஆமாம், அடுத்த வருஷம் 5000 ரூபாய் சட்டை போடுவேன், அதுக்கு அடுத்த வருஷம் 5000 ரூபாய் சட்டை போடுவேன்னு நம்புங்க. அல்லேலூயா. ஆமாம், அதெல்லாம் போடுற அளவுக்கு நான் தகுதியா? நீ போடாமல் அப்புறம் வேறு யார் போடுவாங்கன்னு நினைக்கிறேன்? நீ
மோடியே 2 லட்ச ரூபாய் போடுறாரு சட்டை, 2 லட்ச ரூபாய் போடுறாருன்னா நீ குறைஞ்சது 5 லட்ச ரூபாய் போட வேண்டாம், நீ நான் மோடியை விட கீழையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க கீழன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கல. நீங்க எல்லாரும் மோடியை விட பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா மோடி இந்த தேசத்துக்கு தான் பிரதமர், நீங்க இந்த உலகத்துக்கே ராஜா. இந்த உலகத்தையே ஆள்ற ராஜாக்கள் நீங்க, அந்த ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள் நீங்க. அதனால நீங்க அவங்கள விட விலையேற பெற்றவங்க. அதனால நீங்க நல்லா உடுத்தலாம் தேவையானா. அதனால நான் எப்பவுமே நான் மோடியை விட பெரிய ஆளு, போட்டா 2 லட்ச ரூபாய் சட்டை தான் போடுவேன். சும்மா பாருங்க, ரோட்ல டீ கடைக்கு போகும்போது அந்த மாதிரி போட்டுக்கிட்டு போகக்கூடாது. சில நேரத்தில் நம்ம ஆளுங்க சில நேரத்தில் கோட் போட்டுக்கிட்டு சைக்கிளில் போயிடுறான் சில நேரத்தில். அதெல்லாம் செய்யாதீங்க, அது கிடையாது. நீங்கள் ராஜாக்கள். ஆமென். நல்லா உடுத்துங்க. நீங்கள் உடுத்துறதுக்கு நான் தகுதி இல்லைன்ற எண்ணம் இருக்குல்ல, அந்த மைண்ட் செட்டு, அதை மாற்றிக்கங்கன்றேன். அப்போ உலகத்தையே சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஆபிரகாமுக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், அது ஆபிரகாமுக்கு தானே ஏன் கொடுத்துருக்கிறாரு? ஆபிரகாமுக்கு தானே கொடுத்தாரு. எங்களுக்கும் ஆபிரகாமுக்கும் சம்பந்தமே இல்லையா? நாங்கள் யாரோ, ஆபிரகாம் யாரோ. அவர் எங்கேயோ பாலஸ்தீனாவில் வாழ்ந்தார், நாங்கள் எங்கே கொருக்குப்பேட்டையில் வாழ்கிறோம், சுற்றி சுற்றி வட சென்னையிலையும் தென் சென்னையிலையும் வாழ்கிறோம். எங்களுக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கும் ஆபிரகாமுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஆமாம், நல்லா கவனிங்க. அப்போ ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியத்திலையும் ஆசீர்வதிச்சிட்டாருன்னு பார்த்தீங்க. ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பெற்றிருந்தான்னா வேதம் சொல்லுது, வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாய் இருந்தான். நல்லா இருக்குதுல்ல? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னையும் கர்த்தர் சீமானா மாற்றுவாரியா? பயப்படாம சொல்லுங்க. சில ஆட்களை சொல்றது கூட வாய் வர மாட்டேது பாருங்க. சில ஆட்களுக்கு யோசிக்கிறாங்க, இதெல்லாம் சொன்னா பாவம் இல்லையாயா? பாவமே இல்லை. நான் எது பாவம்னு தெளிவாக சொல்லி கொடுக்குறேன், நீங்க கவனிக்கணும். ஏன்னா இங்க அப்படிதான் வேதத்தை, சத்திய வேதத்தை நிதானமா பகுத்து போதிக்கிற சபை இது. அதனால பாவம் எதுன்னு சொல்லி கொடுப்போம். இங்க சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை சொல்றதே கூட பாவம் நினைக்கிறாங்க. இதெல்லாம் பாவம் இல்லை. பணம் பாவம் இல்லை, பண ஆசை பாவம். மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னது? பணம் பாவம் கிடையாதுங்க, பண ஆசை, அவைகளை பற்றிய இச்சை இருக்குல்ல, அது பாவம். அதை மைண்ட்ல வைக்கணும் எப்பவுமே. தெளிவா இருங்க. அதுல எது பாவம்னு நிதானிச்சுங்க. அப்ப வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானா இருந்தான். எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமீன் லைட்டாக தான் வருது எங்களுக்கு. சில ஆட்கள் நினைக்கிறாங்க, எங்களுக்கு எதுக்கு பாஸ்டர், அவ்வளோலாம் எங்களுக்கு ஆசை கிடையாது பாஸ்டர். ஆசை கிடையாதுல்ல? நான் சொல்கிறேன், உனக்கு ஆசை கிடையாது தானே? பாருங்க, யாருக்கெல்லாம் ஆசை இல்லையோ நீ வாங்கிக்க, அப்புறம் இங்கே கொடுத்துரு. உனக்கு தான் ஆசையே இல்லையே, வாங்கிட்டு உனக்கு போக மீதியெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துருப்பா, எங்களுக்கு வேலை இருக்கு. பிரைஸ் காட். ஆமென். ஏன் வேணான்னு சொல்றேன்? ஆபிரகாமுடைய சம்பத்து பூமி தாங்க முடியாத அளவுக்கு இருந்ததுன்னு வேதம் சொல்லுது. நீங்க எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்க ஆசைப்படுறீங்க? பூமியே தாங்க முடியாத அளவுக்கு, உங்க இருக்கிற இடமே தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வதிக்க அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இது எல்லாம் ஆபிரகாமுக்கு உண்டா இருந்தாலும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் தான் தேவன். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஆபிரகாமுக்கு யார் தேவன்? அப்ப இவைகள் எதன் மேலையும் தன்னுடைய மனசு இல்ல, அவன் மனசு முழுச யார் தான் இருந்தா? கர்த்தர். வெள்ளியின் மேல இல்ல, பொன்னின் மேல இல்ல, அவனுடைய மந்தைகள் மேல இல்ல, அவன் பெற்றிருந்தானே ஒரு பெரிய பூமி, அதன் மேல இல்ல, அவன் மனசு முழுசும் கர்த்தர். அதனால தான் அவனை விசுவாசிகளுக்கு தகப்பனா கர்த்தர் வச்சிருந்தாரு. அல்லேலூயா. அப்ப நீங்களும் கூட அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமா இருக்குது. கவனிங்க, ஆபிரகாம் சுதந்தரிப்பான். எங்களுக்கு என்னையான்னு கேட்டீங்கன்னா கவனிங்க, ஆபிரகாமை ஏன் சுதந்தரிப்பான்னு ஆண்டவர் சொன்னார்னா, இப்ப படிங்க 16வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். 13வது வசனம் படிச்சீங்க, இப்ப 16வது வசனத்தை படிங்க. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது, நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க.
ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் நியாயப்பிரமாணத்தை சார்ந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் அல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாக்குத்தத்தம் பலிக்கும்னு சொல்றாரு. பிரைஸ் காட், அல்லேலூயா. உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற இந்த வாக்குத்தத்தம் யாரெல்லாம் ஆபிரகாமை போல விசுவாச மார்க்கத்தாரா இருக்கிறோமோ அவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாக்குத்தத்தம் பலிக்கும்னு சொல்றாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உயில்ல இருக்குது, உலகத்தையே நீங்க சுதந்தரிப்பீங்களா? எல்லா உலகமும் எங்களுக்கு தான். சில ஆட்கள் யோசிக்கிறாங்க, ஆமாயா நாளைக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொடை கூலி கொடுக்கலையா, வீட்டு வாடகை மட்டும் கட்டல, தண்டல்கார் வந்துடுவார். 7ஆம் தேதி தான்யா இஎம்ஐ பிடிப்பாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனதுனால தப்பிச்சேன், நாளைக்கு காலையிலக்குள்ளே போட்டுடணும். நான் பண்ணுறதுனே தெரிலன்னா தெரிஞ்சுக்கோ, உயில வாசி. உயிரில் இருக்குது, என்னெல்லாம் இருக்குதுன்னு முதல்ல பாரு, அதை எப்படியெல்லாம் எடுக்கிறதுன்னு கத்துக்க. அப்ப ஒட்டுமொத்த உலகத்தின் சகல நன்மைகளும் தேவனை விசுவாசிக்கிற ஆபிரகாமினுடைய சந்ததியாகிய உங்களுக்கும் எனக்கும் அது பலிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அது எப்படி பலிக்குது? அதுக்கு ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கிறார். அது எப்படி பலிக்குதான் கவனிங்க. ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு வாசிங்க. இப்ப கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். கொஞ்சம் வேகமா சில வசனங்களை வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் தான் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டது. நல்லா கவனிங்க. சில ஆட்கள் நினைக்கிறாங்க, ஐயா அந்த வாக்குத்தத்தம்லாம் உண்மைதான், அது ஆபிரகாமுக்கும் அவன் பிள்ளைங்களுக்குமானது, அவன் சந்ததிக்குமானது தான் அந்த வாக்குத்தத்தம். சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல், சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல், உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. நல்லா கவனிங்க, அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்ப நல்லா கவனிக்கணும், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் எப்ப நிறைவேறுதுன்னா, உன் சந்ததி பாருங்க. நல்ல கவனிங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுண்டு உலகத்தையே இவன் சுதந்தரிப்பானா. ஆபிரகாம் உலகத்தையே சுதந்தரிக்கல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆபிரகாம் ஒரு தேசத்தின் ஒரு பகுதியை தான் என்ன பண்ணாரு, இஸ்ரவேல் தேசத்தை தான் சுதந்தரிச்சார். ஆனா ஆபிரகாமினுடைய சந்ததியில வந்த கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்னா, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சுதந்திரவாளி ஆயிட்டாரு. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆபிரகாமுடைய சந்ததியில வந்த கிறிஸ்து உலகம் மொத்தத்தையும் சுதந்திரவாளி ஆயிட்டாரு. இப்ப நீங்க யோசிக்கலாம், ஆமா கரெக்ட், ஆபிரகாமுக்கு ஒரு ஊரே கொடுத்துட்டாரு, இயேசு கிறிஸ்து உலகத்துக்கே சொந்தக்காரர் ஆயிட்டாரு, எங்களுக்கு என்னையா அப்படின்னா, எப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டீங்களோ அல்லேலூயா, அங்கதான் உங்களுடைய ஆசீர்வாதமே ஆரம்பமாச்சு. அங்கதான் அமக்களமே இருக்குது. நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப படிங்க 14வது வசனம். 14வது வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. யாருனால? கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாக. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி நேரத்துக்கு நீங்க பாருங்க, நீங்க எப்படி தெரியுமா இருக்கீங்க, இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை பாஸ்டர்ன்ற மாதிரி இருக்கீங்க. அந்த புறஜாதின்ற இடத்துல நீ தான், உன் பேர் தான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு வரும்படி உங்க பேரை எழுது, உன் பேரை எழுது அந்த இடத்துல. ஆமா, ஜான் பிரகாஷ் ஆகிய எனக்கு வரும்படி. பிரைஸ் காட். தம்பி நீ எழுதிக்க, ராஜாவாகிய எனக்கு வரும்படி. அப்படி எழுதிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் வரும்படி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு வரும்படித்தான் கர்த்தர் இதை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட ஒவ்வொருத்தனுக்கும் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தம், உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் கிறிஸ்து இயேசுவின் மூலமா எனக்கு பலிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் மறுபடியும் 9ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 3:9 வேகமா படிங்க. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாம்
ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நீங்க விசுவாசிகளா மாறிட்டீங்கன்னா, விசுவாச மார்க்கத்தாரா மாறிட்டீங்கன்னா, ஆபிரகாம் பெற்ற அதே விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்ததானா இதை நீங்களும் சுதந்தரிப்பீங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே கூட நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜாதி, எந்த ஜனம், எந்த கோலம் கோத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல, விசுவாச மார்க்கத்தாரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சீங்கன்னா, கிறிஸ்துவின் மூலமாக தேவன் ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணாரோ அதையெல்லாம் சுதந்தரிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆமென். இன்னும் 2 வசனத்தை வாசிச்சிருங்க. 27வது வசனம், 29வது வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ. நீங்க எப்ப நாம கிறிஸ்துவ விசுவாசிக்க ஆரம்பிச்சோம்னா ஞானஸ்தானம் பெற்றவர்கள். நீங்க ஞானஸ்தானம் பெறாதவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்க சீக்கிரத்துல ஞானஸ்தானம் பெறணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உங்க பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்கென்று உங்களுடைய ரட்சிப்பின் அடையாளமாக நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறணும். எப்ப நீங்க ஞானஸ்தானம் பெற்றீர்களோ அப்பவே அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். நீங்க கிறிஸ்துவினுடையவர்களா மாறிட்டீங்க. 29 நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் ஆனால் எப்ப நீங்க கிறிஸ்துவினுடையவர்களா மாறினீங்களோ ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இந்த உலகத்தையே சுதந்தரிக்கக்கூடிய சுதந்திரராய் நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். பிரைஸ் காட். ஆமென். உலகமே எனக்கு தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் எனக்கு தான். எப்படிங்க எடுக்கிறது? எதையுமே எடுக்க முடியல. எட்டா கையை அடிச்சு வச்சுட்டு பொழுது இது இப்படி போய் எடுக்கிறது இல்லை, ஆவியில விசுவாசித்து எடுக்கிறது. அல்லேலூயா. நீ இருக்கிற இடத்திலிருந்து சகலத்தையும் உன் பக்கமாய் ஈர்ப்பது. போய் எடுக்கிறது கிடையாது. நீ இருக்கிற இடத்துல இருந்து எல்லாம் உன்னை தேடி வரும்படி செய்வது. அப்படிப்பட்ட ஆற்றலை தேவன் உனக்குள்ள வச்சிருக்கிறார். அதை கண்டுபிடிக்கிறது. அல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உலகத்தையே சுதந்தரிப்பீர்கள். கடைசியா ஒன்று சொல்றேன். இது பாருங்க, எப்படி இதை நம்ப முடியலையோ அடுத்ததும் அதே மாதிரி தான். நம்ப முடியாத ஒரு விஷயம் தான். ஆனா நீங்க கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் நம்பிடுங்க. சில நேரங்களில் கொஞ்சம் நம்புறதுக்கெல்லாம் சில விஷயங்கள் கஷ்டமா இருக்குது. என்னன்னா கவனிங்க. அடுத்தது 5வதாக, நீங்கள் இந்த பூமியில ஆரோக்கியமாக வாழ முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியில நீங்க இருக்கிற நாள் வரையில ஆரோக்கியமா வாழ முடியும்னு வேதம் சொல்லுது. பிரைஸ் காட். ஆமென். நல்லா கவனிக்கணும். ஆரோக்கியமாய் வாழுவது என்பது ஒன்று. நல்லா கவனிக்கணும். ஒன்று, வியாதியே இல்லாத ஒரு வாழ்வு. முதல்ல அது ஞாபகம் வச்சுங்க. ஒருவேளை வியாதி வந்தாலும் அந்த வியாதி நீங்கி பிழைத்து சுகத்தோடு இருப்பது. ஆமென். ஏன்னா சுகம் உங்களுடைய சுதந்திரம் என்று வேதம் சொல்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 15:26. அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, இதுல நீங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை பிள்ளைகளின் அப்பம். எல்லாரும் சொல்லுங்க, பிள்ளைகளின் அப்பம். எல்லாரும் சொல்லுங்க, பிள்ளைகளின் அப்பம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. நல்லா கவனிக்கணும். இந்த சம்பவம்லாம் பல முறை சபையில பிரசங்கிச்சிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச கதை. ஒரு கானானிய பெண், அதாவது வேற இனத்து ஒரு பெண், இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து தன்னுடைய மகளுக்கு சுகம் வேணும்னு என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. அவ ரொம்ப வேதனைப்படுறா, ரொம்ப வியாதினால வேதனைப்படுறா அப்படின்னு ஜெபம் பண்றாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுக்கு சொல்ற பதில் இங்க இருக்கு. என்னன்னா பாருங்க, அவர் எப்படி சொல்றாருன்னா, ரொம்ப பேச்சு வழக்கில் சொல்றார். வீட்டில் ஆக்கி வச்ச சாப்பாடை, குழந்தைகளுக்குன்னு செஞ்சு வச்ச சாப்பாடை எடுத்து யாராவது நாய்ங்களுக்கு போடுவாங்களாமான்னு கேட்குறாரு. எப்படி? குழந்தைகளுக்குன்னு ஆக்கி வச்ச சாப்பாடை யாருக்கு போட முடியாது? நாய்களுக்கு போட முடியாதுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவ கேட்கறது சுகம். இந்த சுகம் என்பது யாருக்கானது? பிள்ளைகளுக்கானது. நல்லா கவனிங்க. தெய்வீக ஆரோக்கியம் என்பது, தெய்வீக சுகம் என்பது பிள்ளைகளுக்கானது. அந்த பிள்ளைகளுக்கு உரியதை எடுத்துட்டு போய் என்ன பண்ண முடியாது? நாய்களுக்கு போட முடியாதுன்றார். கவனிங்க. இப்ப அந்த சம்பவத்தை மறந்துடுங்க. நமக்கு பாயிண்ட் என்ன தெரியுமா? சுகம் என்பது பிள்ளைகளுக்கானது. அவ்வளவுதான்.
பிரைஸ் காட். ஆமென். நான் சொல்றேன், நீங்கள் பிள்ளைகளானால் 8:17 என்ன வாசிச்சீங்க? பிள்ளைகளானால் சுதந்திரரும். ஆமே. அப்ப பிள்ளைகளுக்கு தான் சுகம்னு அவர் சொல்றாருன்னா, நான் பிள்ளைன்னா ஆரோக்கியம் உன் சொத்தா இல்லையா? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் பிள்ளை, ஆரோக்கியம் என்னுடையது? அல்லேலூயா. விசுவாசிச்சீங்கன்னா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பிள்ளை, ஆரோக்கியம் என்னுடையது. அன்பு தேவ பிள்ளையே, உன் சரீரம் எந்த பலவீனத்துல இருந்தாலும், எத்தனை வியாதியில நீ கஷ்டப்பட்டாலும், உனக்கு சுகர் இருந்தாலும் சரி, பிபி இருந்தாலும் சரி, வேற எவ்விதமான உபாதைகள் இருந்தாலும் சரி, உன் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டார். ஆகவே உன் சரீரத்தில் வியாதி ஆளுவதற்கு கர்த்தர் இடம் கொடுக்கல. உன் சரீரத்தில் நீ சுகத்தோட வாழணும்ன்றது கர்த்தருடைய விருப்பம். ஆமென். சில ஆட்கள் சொல்றாங்க, ஐயா வயசானா வியாதி வரத்தானையா செய்யும். யார் சொன்னது? நீ சாகுற முந்தின நாள் வரைக்கும் நல்லா நடந்து, ஆர்மி மேன் மாதிரி நடந்து போய், கடைசி நாளில் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு, ஆமாம் நான் போயிட்டு வரேன் டாட்டா அப்படின்னு போய் கட்டில் நேராக நல்லா நிமிந்து படுத்து ஜீவனை விட்டு பிராணன் போய் மறித்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போங்கயா. அல்லேலூயா. ஆமாயா, நீ படு. ஆமா வயசாயிடுச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கடந்து மடங்கி அப்படியெல்லாம் மறிக்கணும். யார் சொன்னது? நீ ஆரோக்கியத்தோட வாழ கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். சுகம் உன்னுடைய சுதந்திரம். ஆமே. வியாதி உனக்கானது கிடையாது. வியாதிய விரட்டி அடிங்க கர்த்தருடைய நாமத்தினால. பிரைஸ் காட். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் இப்ப நீங்க ஒரு வேத பகுதி வாசிச்சீங்க இல்லையா? அந்த வேத பகுதியில் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஜெபாலயத்துக்கு போறாரு. நம்ம ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. எங்க அம்மா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சரியான சில்லாவல்லினி அப்படின்னுவாங்க. இந்த சில்லாவல்லின்றதுக்கு எனக்கு ரொம்ப நாளாக அர்த்தம் தெரியாது. சில்லாவல்லின்னா சீண்டி சீண்டி சடவலிக்கிறது போல இருக்குது, ஏதாவது வேணும்னே பண்ணுறது போல. அந்த மாதிரி எனக்கு இயேசு கிறிஸ்துவ சும்மா ஆசையாக அப்படி சொல்லணும்னு தோணுச்சு. அவர் ஒரு சில்லாவல்லி. ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இவனுங்க பாருங்க, இந்த இவர் மேலே கண்ணா இருக்கிறானுங்க. இவர் ஏதாவது பண்ணுவாரா, இவர் ஏதாவது பண்ணார்னா இவரை டக்குன்னு குற்றம் சாட்டிடலாமா அப்படின்னு காத்துனுங்கிறானுங்க. கண்ணில் விளக்கண்ணியை ஊற்றின்னு பார்த்துனுங்கிறானுங்க. இவர் அவனுங்க பார்க்கும்போது வேணும்னு என்ன பண்ணுறாருன்னா, பார்க்குறியா பாரு பாரு இப்போ பாரு இவனை டக்குன்னு சுகமாக்குறேன் பாரு. நாங்கள் ஒரு ஜெபாலயத்துக்கு போய் அங்கே ஒரு அம்மா 18 வருஷமா அந்த அம்மா ரொம்ப கூணு விழுந்து நிமிரவே முடியல. அந்த அம்மாவால் கொஞ்சம் கூட நிமிரவே முடியாமல் 18 வருஷமா கோயிலுக்கு வருது. ஆனால் நம்மால் பாருங்க, சின்ன தலைவலி வந்தாலே வரமாட்டான் தானே. ஆனால் 18 வருஷமா உடம்பு பலவீனத்தோட சர்ச்சைக்கு வருது அந்த அம்மா. ஜபாலயத்துக்கு வந்து ஆண்டவர் ஆராதிக்குது. ஒரு பார்க்குறாரு, என்ன ஆண்டவர் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கிற இந்த மக, தேவனை இப்படி தேடுற இந்த மகளை இப்படிப்பட்ட பலவீனத்தில் பிசாசு கட்டி வச்சிருக்கிறானே அப்படின்னு பார்த்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அம்மாவை அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, சுகமாக்கிட்டார். 18 வருஷமா கட்டி வச்சிருக்கிற அந்த அம்மாவை இயேசு சுகமாக்கிட்டார். உடனே அவனுங்க சண்டை போச்சுனானுங்க, ஓய்வு நாளில் நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க? அவர் கேட்குறாரு, ஏண்டா உன் ஆடு குழியில் விழுந்துச்சுன்னா தூக்கி விட மாட்டேன்? ஆட்டுக்கு காட்டுற அக்கறைய மனுஷனுக்கு காட்ட மாட்டியாடா? பாருங்க, அந்த நாட்கள் எல்லாம் ரொம்ப மோசமான ஆளுங்க அவனுங்க. இந்த பைபிளை கொஞ்சம் விளக்க உரை எழுதுனாங்க பின் நாட்களில். அந்த விளக்க உரை எழுதும் போது இவங்களாம் கொஞ்சம் சேர்த்துக்கினாங்க. ஆண்டவர் சொல்லாதெல்லாம் அதில் சேர்த்துக்கிட்டாங்க. அதில் அதுக்கு பேர் மிஷ்னான்னு பேர். அந்த மிஷ்னாவில் நிறைய சட்டத்திட்டங்கள் இவனுங்களாம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டாங்க. பண்டல் பண்டலாக சுமக்கிறதுக்கு அரிய பாரங்களை ஏற்றிட்டாங்க மனுஷங்க மேலே. அதில் ஒன்று என்னென்னா, ஓய்வு நாளில் அப்படியே அசையவே கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆமாம், கண்ணாடி கிண்ணாடி பார்த்து நீங்கள் தலையில் இருக்கிற வெள்ளை முடியை பிடிக்கிட்டீங்கன்னா போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சுது. நீங்கள் அறுவடை செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம், நீங்கள் பாவி ஆயிட்டீங்க. ஒரு வெள்ளை முடி கூட பிடுங்கக்கூடாது அன்னைக்கு. ஒரு சுவரே இடிஞ்சு யாராவது 2 பேர் விழுந்துட்டாங்கன்னா பாருங்க, யாராவது மாட்டிக்கினாங்க, அந்த இடிபாடுகளுக்கு இடையில மாட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணணுமானா, இவன் போய் பார்த்துட்டு, அது ஒரு யூதனா இருந்தா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, அது ஒரு யூதனா இருந்தா சும்மா காற்று மூச்சு வாங்குறதுக்கு மட்டும் காற்று விடுற கேப்பை அவனுக்கு விட்டுட்டு வந்துடணும், அவள்தான். அது யூதனே இல்லைன்னு வைங்க, அதே மாதிரி மூடிடணும், சாப்பிட்டான் அவனு. அது யூதனா இல்லைன்னா அதே மாதிரி மூடிட்டு வந்துடும், அவன் செத்து போட்டான், அவன் சாவறதுக்குனே பிறந்தான், அவன் சாவட்டும். யூதனா இருந்தால் மட்டும் கொஞ்சோண்டு மூச்சு விடுறதுக்கு திறந்து விட்டு வந்துடும், நாளைக்கு அவனை காப்பாற்றிக்கலாம்.
இந்த மாதிரி மோசமான எண்ணம் உடையவங்க அவங்க. இவர் போய் ஏண்டா ஒருத்தன் விழுந்துட்டா மிருகத்துக்கு காட்டுற அக்கறையை கூட மனுஷனுக்கு காட்ட மாட்டேன், அவனை தூக்கி விட இப்படி நீ செய்யக்கூடாதுன்றாங்க அங்க இருக்கிறவங்க. இல்ல இப்படிதான் செய்யணும்ன்றார் அவரு. ஓய்வு நாள்ல இப்படி செய்யறது தகாத காரியம் அவங்க சொல்றாங்க, இப்படி செய்யறதுதான் தகும் அப்படின்னு சொல்லி இன்னொரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? 18 வருஷமாய் பிசாசு கட்டி வைத்திருந்த ஆபிரகாமின் குமாரத்தி. யார் அவ? அவ ஒரு ஆபிரகாமுடைய குமாரத்தி, அவ ஒரு ஆபிரகாமின் சந்ததி. அவளுக்கு சுகம் சொந்தம்யா, அவளுக்கு ஆரோக்கியம் சொந்தம். அவ வியாதியோட பலவீனத்தோட இருக்கிறது ஏன் விருப்பம் இல்ல, அவளை சுகமாக்குறது தான் ஏன் விருப்பம். அதுதான் தேவ சித்தம்னு அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களில் யார் எப்படிப்பட்ட பலவீனத்தோட வந்திருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை விசுவாசிங்க, சுகம் உங்களுக்கு சொந்தம். ஆமே, நான் சொல்றேன், பலவிதமான சூழ்நிலைகளில் பலவீனம் வந்திருக்கலாம். நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள், நம்முடைய சரியா தூக்கமின்மை, சரியான ஓய்வு இன்மை, அதிகப்படியான மன அழுத்தங்கள், மன உளைச்சல்கள். சில நேரங்களில் இங்கே பாருங்கள், இந்த பிசாசு கட்டி வச்சிருக்கிறான்னு இருக்குல்ல, இங்கே சில நேரங்களில் பிசாசு கொண்டு வந்திருக்கலாம். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயாவது நம்ம ஆரம்ப நாட்களில் நம்ம கொண்டிருந்த வீணான பழக்க வழக்கங்கள் என்ன இருந்தாலும் சரி, ஆரோக்கியமும் சுதந்திரம். பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உனக்கு சௌக்கியத்தை கட்டளையிடுறார். நீ ஆரோக்கியமா வாழலாம். என்னைக்கு வரைக்கும்? கர்த்தர் வருக மட்டும், கர்த்தரிடத்துல நீ போய் சேர்ற வரைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடிச்சுங்க, நீ மரிக்கிற வரைக்கும் கர்த்தர் உனக்கு ஆரோக்கியத்தை தர்றார். விசுவாசிங்க, நல்லா கவனிங்க, விசுவாசிங்க. இன்னைக்கு எப்படிப்பட்ட வியாதி படுக்கையில் இருந்தாலும், ஐயா இந்த மாத்திரையை விட்டா சுகமே இல்லைன்னு டாக்டர் சொல்றாங்க. நல்லது, டாக்டர் சொல்ற அட்வைஸை கொஞ்சம் கேட்டுக்கங்க. ஆனா டாக்டரை விட பரம வைத்தியர் ஒருத்தர் இருக்கிறாரு. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்றாரு. விசுவாசித்து விசுவாசித்து, நல்லா கவனிங்க, விசுவாசித்து விசுவாசித்து பூரண சுகத்தை உங்கள் சொந்தமா மாற்றுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுகம் உன்னுடைய சுதந்திரம். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு சொந்தம்னு வேதம் சொல்லுது. நீதிமான் என்கிற அந்தஸ்து உங்களுக்கு சொந்தம், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சொந்தம், ஆவிக்குரிய அழியாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தம், பூமிக்குரிய எல்லா நன்மைகளும் உங்களுக்கு சொந்தம், ஆரோக்கியம் உங்களுக்கு சொந்தம். இது அதோட எசன்ஸ், உங்க உயிரில் இருக்கிற ஒரு சின்ன எசன்ஸ் தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். இது எல்லாம் உங்களுக்கு சொந்தம்னு பைபிள் சொல்லுது. இதை நீங்க உரிமை பாராட்டி எடுத்துக்கிறதா வேணாமான்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. இவ்வளோ இருக்குதா? ஆமா, இவ்வளோ இருக்குது. நீங்க எடுத்துக்கணுன்றதுக்காகவே இதெல்லாம் வச்சிருக்கிறாரு. எடுத்துக்கிறதும் வாழ்நாளில் இதெல்லாம் எடுத்துக்காமலே, நான் சொன்னேன் இல்லையா, சில ஆட்கள் அவங்க தான் உரிமையாளராக இருப்பாங்க, கடைசி வரைக்கும் கூட அதை அனுபவிக்காமலே சில ஆட்கள் என்ன ஆகிடுவாங்கன்னா மரிச்சே போயிடுவாங்க. அப்படி போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இதை எப்படி அடையிறதுன்றது தான் இதுக்கு அடுத்த வாரங்கள் எல்லாம் நான் பேச போகிறேன். நீங்கள் சுதந்திரவாளிகள், ஏன்னா இதெல்லாம் சுதந்திரிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பிரைஸ் காட். நாம இதை அடையாமல் சாகிறதா இல்லை. நம்ம ஆண்டவருக்கு பாருங்க, அவருக்கு நம்ம காலத்தை முடிச்சு நம்மளை அவர் கூப்பிடுற அந்த நாள் வரும் வரையில, நாளைக்கே கூப்பிட்டாருன்னா நாளைக்கே போயிடுவோம். ஆனா 10 வருஷம் வச்சிருக்கிறாருன்னா 10 வருஷம் இதை நோக்கி தான் பயணமே, வேற பயணமே கிடையாது நமக்கு. பிரைஸ் காட். விளங்குதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு நாள் வச்சிருக்கிறாரோ அவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கான சுதந்திரத்தை நான் அடையாமல் விடுவதில்லை. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி செய்து, அதன்படி வாழ்ந்து, அதை நோக்கிய பயணம் தான் இந்த வாழ்க்கை. ஆமென். ஆக நீங்கள் சுதந்திரவாளிகள். உங்கள் சுதந்திரத்தை உரிமை பாராட்டி எடுக்க போறீங்களா? இல்ல, என்ன நடக்குதோ நடக்கட்டையா, சோத்திரம் நான் வாழ்ந்துட்டு போறேயா அப்படின்னு வாழ்றீங்களா? உங்க கையில தான் இருக்குது உங்க வாழ்க்கை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நீங்கள் சுதந்திரவாளிகள் என்பதை இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோட பேசி இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, உனக்கான நன்மைகள், உனக்கான ஆசீர்வாதங்கள் தேவன் அருளியதை யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் கெடுக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவர் உனக்கு நன்மை செய்வதிலிருந்து அவர் பின்வாங்குவதில்லை. அதை அடைவதற்கு கவனிங்க. போன வாரம் இந்த புதன்கிழமை இல்லாமல் அதுக்கு முந்தின புதன்கிழமையில் நான் ஒரு செய்தியை பேசினேன். நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்கு
எந்த மட்டும் வசதியாக இருப்பீர்கள், உனக்கானது தான் ஆசீர்வாதம். ஆனால் சுதந்திரிக்கிறதுக்கு சில நேரத்தில் மனமே இல்லாமல் அசதியாக இருக்கிற மக்கள் இருந்தாங்க. 80 வயசு காலேப் சொன்னார், நான் சுதந்திரிப்பேன், நான் போய் யுத்தம் பண்ணுவேன், நான் அதை ஜெயிப்பேன்னு சொன்னார். நான் சொல்கிறேன், உனக்கான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நீ முன்னேறி செல். ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும். உள்ளத்தின் ஆழத்தில், ஆண்டவரே எனக்கான நன்மைகளை, ஹல்லேலூயா, எனக்கான நன்மைகளை நான் சுதந்திரிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கான நன்மைகளை சுதந்திரிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை சுதந்திரவாளியாய் மாற்றி இருக்கிறீரே, உமக்கு நன்றி. ஞானஸ்தானத்தின் மூலமாக கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, தேவனுடைய சுதந்திரராகும்படி, கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராகும்படி தேவன் நம்மை முன் குறித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் சுதந்திரவாளிகள். தேவனுடைய நீதிக்கும், தேவனுடைய ராஜ்யத்திற்கும், தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கும், பூமிக்குரிய சகல நன்மைகளுக்கும், தெய்வீக சுகத்திற்கும் நீங்கள் சுதந்திரவாளிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அவைகளை சுதந்திரித்து இந்த பூமியில கர்த்தருக்கு மகிமையான சாட்சியாக வாழ்ந்து நித்திய ஜீவ கரையில பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு எல்லா விதமான கிருபைகளை தரும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சுதந்திரவாளிகள் என்பதை கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசினீர், உணர்த்தினீர். இதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, எங்களுக்கான சுதந்திரங்களை நாங்கள் உரிமை பாராட்டி அவைகளை பெற்றுக்கொள்ள அனுபவிக்க நாங்கள் உரிமையாளர்களாக இருந்தோம். அதை அனுபவிக்க முடியாத ஒரு அவல நிலை இருக்கிறது. அது மாறட்டும் ஆண்டவரே. இந்த 24 அது மாறட்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கான நன்மைகளை, எங்களுக்கான ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்படிப்பட்ட விசுவாச பாதையில நடத்துங்கப்பா. தேவனே, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று ஆயத்தம் பண்ணி இருக்கிற சகல நன்மைகளையும் அவர்கள் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சற்ற நேரில் மறைங்க. சரீரத்தில் விசேஷித்த ஆரோக்கியம் உண்டாயிருப்பதா உங்களுடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ள கடந்து வரட்டும். அது அவங்களுக்கு பூரண ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கட்டும்பா. கர்த்தர் நன்மைகளால் நிரப்புவீராக. அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். தேவைகளை சந்திங்க. கடன் பாரங்களோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க. பொருளாதாரம் உயரட்டும். பிள்ளைகளுக்காக பாரப்பட்டுக் கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கை மகிமையினாலும் கனத்தினாலும் நிரப்பப்படுகிறது. நம்ம பிள்ளைகள் பார்க்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும். தொடர்ந்து சாட்சியாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த சாட்சியாக வாழ தேவன் உதவி செய்யும். பரிசுத்தமாய் வாழ முடியவில்லையே என்கிற அங்கலாய்ப்போடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய விசேஷித்த பலனை தந்து இன்னும் பரிசுத்தத்தில் முன்னேறி செல்ல தேவன் உதவி செய்வதாக. அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். சகல விதமான நன்மைகளால் நிரப்பும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் சிநேகமும் நம்மோடு உலகத்துள்ள சகல பரிசுத்தம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-60-662, 98-406-72-355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.